அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அவருடைய ஜனநாயக கட்சியினரே அவர் பதவியை பறித்து அடுத்த அதிபரை தேர்ந்தெடுக்கும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. அமெரிக்காவின் அடுத்த அதிபர் யார், அதிபர் டிரம்புக்கு என்ன மாதிரியான மென்டல் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது குறித்த பல தகவல்களை தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். ஈரான் மீது இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் போர் தொடுத்துட்டு இருக்காரு. இந்த போரோட விளைவா அமெரிக்கா மட்டுமில்ல, ஈரான் மட்டுமில்ல, உலகம் முழுவதிலும் பல விதமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கு. அதாவது பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, கச்சா எண்ணெய் தட்டுப்பாடுன்னு பல விதத்துல உலக நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. எப்படியாவது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு உலக நாடுகள்லாம் முயற்சிட்டு இருக்க சமயத்துல அதிபர் டிரம்ப் மட்டும் இதற்கு பிடி கொடுக்காம போரை தொடர்ந்துகிட்டே இருக்காரு. போரின் காரணமா ஹார்முஸ் ஜலசந்தி, அதாவது ஈரான் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஜலசந்தி வழியாதான் கச்சா எண்ணெய்கள் ஏற்றுமதி ஆகுது. இதனை ஈரான் மூடி வைத்திருக்கிறதுனாலதான் இப்படியான அந்த பெட்ரோல் தட்டுப்பாடு, கச்சா எண்ணெய் தட்டுப்பாடுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமா தான் இதை சரி செய்ய வேண்டும், போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு பல தரப்பினரும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல அமெரிக்கர்களே போரை எப்படியாவது நிறுத்திடணும் அப்படின்னு முயற்சிட்டு இருக்க சமயத்துலதான் அதிபர் டிரம்ப் என்ன பண்றாருன்னா, ஏப்ரல் 7ஆம் தேதி ஈஸ்டர் தினம் கொண்டாடப்பட்டுச்சு. அமெரிக்காவில் அதிக கிறிஸ்தவர்கள் வாழ்றதுனால ஈஸ்டர் தினம் பெரும்பான்மையான மக்களால அதிகமா விமர்சையா கொண்டாடப்பட்ட ஒரு தினமா இருக்கும். அந்த நாள் அன்னைக்கு அவருடைய ட்ரூத் அப்படின்ற சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட்ல அதிபர் டிரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைய தினம் ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்களை தகர்க்கும் நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று ஈரானுக்கு முடிவு கட்டப்படும். ஹார்முஸ் நீரிணையை திறக்கல அப்படின்னா கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும். ஈரானியர்கள் நரகத்துல வாழ்வாங்க அப்படின்னு அதுல தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம சில கெட்ட வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள் எல்லாம் போட்டு அந்த ஒரு போஸ்ட் அவர் போட்டிருந்தாரு. ஒரு அதிபர் அப்படின்னும் பொழுது சில பொறுப்புணர்ச்சியோட சில பதிவுகளை போட வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க. ஆனா அதிபரே இது போன்ற ஆபாசமான கெட்ட வார்த்தைகள் மிகுந்த ஒரு பதிவை போட்டது மிக சர்ச்சையா பேசப்பட்டுச்சு. ட்ரம்புடைய இது போன்ற ஒரு செயலுக்கு, இந்த பதிவுக்கு அமெரிக்கர்களே, அவர் நாட்டை சேர்ந்தவர்களே அவருக்கு எதிர்வினை ஆற்றிட்டு சமயத்துல நீங்க என்ன வேணா மிரட்டுங்க, இந்த மிரட்டல் உருட்டல்களுக்கு எல்லாம் நாங்க அடிபணிய மாட்டோம் அப்படின்னு ஈரான் கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்காம தான் இப்ப வரைக்கும் இருக்காங்க. அவங்களும் சும்மா இல்ல, ட்ரம்பை இன்னும் சீண்டும் விதமாக இந்த ஹார்முஸ் ஜலசந்தி இடுக்குல அவருடைய கழுத்து மாட்டி இருப்பது போன்று சில கார்ட்டூன் எல்லாம் வெளியிட்டு இவரை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. ஆனா அதை விட ஈரான் செய்வதை விட அதிகமாக ட்ரம்ப் அவங்கள வெறுப்பேற்றாரு அப்படின்றதும் மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். இப்படியெல்லாம் இவங்க இரண்டு பேரும் ஆயுதங்கள் மட்டுமின்றி வார்த்தைகளாலும் கார்ட்டூன்களாலுமே போர் தொடுத்துட்டு இருக்க சமயத்துல அமெரிக்காவோட இது போன்ற எந்த உருட்டல்களுக்குமே ஈரான் பயப்படாமலே இருக்காங்க. இப்படி ரெண்டு நாட்டுக்காரங்களும் விட்டு கொடுக்காம போர் புரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது அதிக அளவுல பாதிக்கப்படுற அமெரிக்கர்கள் இருக்காங்கல்ல, உலக நாடுகள் மொத்தமும் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஆனா போர் தொடுக்கக்கூடிய அமெரிக்காவே இதுல அதிக அளவுல பாதிக்கப்படும் பொழுது எப்பதான் இந்த போர் நிறுத்தப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்புல இருக்கும் பொழுது அதற்கு எதிரான பல செயல்களை அதிபர் ட்ரம்பே செய்யும் பொழுது அவங்க நாட்டினரை வெகுண்டெடுறாங்க. நாட்டினர் மட்டும் கிடையாது, ட்ரம்ப் சார்ந்து இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இவருடைய துணை ஜனாதிபதி பதவியில இருக்கவங்க முதல் கொண்டு ட்ரம்புக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுவதற்கு தொடங்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துலதான் அந்த ட்ரூத் சோசியல் மீடியால ட்ரம்ப் போட்ட பதிவு சர்ச்சையான நிலையில இப்படி ஒரு பதிவை போட்ட இந்த ஒரு அதிபர் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு அவருடைய கட்சியினரை யோசிக்க ஆரம்பிச்சு 25வது சட்ட திருத்தத்தை கையில் எடுத்திருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 25வது சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி அதிபர் ட்ரம்பை எப்படியாவது பதவியில இருந்து விலக்கி மற்றொரு அதிபரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற முயற்சியில அவருடைய கட்சியினரை ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி என்னதான் அந்த சட்ட திருத்தம் 25 சொல்லுது, அதன் மூலமா எப்படி ட்ரம்போட பதவியை பறிக்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான ஜான் எஃப் கென்னடி கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா 1967ஆம் ஆண்டு நினைக்கிறேன், 1967ஆம் ஆண்டு இந்த 25வது சட்ட திருத்தம் இயற்றப்பட்டது. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஜனாதிபதி இறந்து விட்டால் அல்லது பதவி விலகினால், பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் அல்லது செயல்படவே இயலாத நிலைக்கு ஆளானால் துணை ஜனாதிபதிக்கு அதிகாரத்தை மாற்றுவதற்கான ஒரு செயல்முறையை நிறுவுவதுதான் இந்த சட்ட திருத்தத்தோட நோக்கமா இருக்கு. இந்த சட்ட திருத்தம் 4 பிரிவுகளை கொண்டிருக்கு. இதுல 4வது பிரிவின் அடிப்படையில தான் ட்ரம்பின் பதவியை பறித்து அடுத்த அதிபரை தேர்ந்தெடுக்கும் பணியில ஜனநாயக கட்சியினர் ஈடுபட்டிருக்காங்க. அந்த 25வது சட்ட திருத்தத்துல 4வது பிரிவு என்ன சொல்லுது, எதன் அடிப்படையில ட்ரம்போட பதவியை பறிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ட்ரம்ப் அந்த ட்ரூத் சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டிருந்தாரு, ஆபாச வார்த்தைகள், அந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு பதிவை போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த பதிவு அவரோட சுய நினைவோட தான் அவர் போட்டாரா அப்படின்றதே தெரியல. என்னன்னா இவர் நிறைய விஷயங்களை பேசும்பொழுது சுய நினைவோட பேசுறாரா, அவரோட
மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற போன்ற கேள்விகளை மக்கள் மத்தியில எழுப்புது அப்படின்னு அவருடைய கட்சியினரே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போர் சமயத்துல வான் கட்டுப்பாடு எல்லாத்தையுமே வந்து அதிபர் ட்ரம்ப் கையில தான் ஒப்படைச்சிருக்காங்க. அவர் தான் பாத்துக்கிறாரு. ஆனா அவரிடம் வான் கட்டுப்பாடுகள் எல்லாமே இருந்தும் கூட ஈரான் மீதான இந்த போர்ல ஈரான் வந்து வான்வழி தாக்குதலை அமெரிக்கா மீது அதிகமா செஞ்சுட்டே இருக்காங்க. தினமும் வான்வழி தாக்குதல் வந்து அமெரிக்கா மீது நடத்தப்பட்டுட்டே இருக்கு. அப்போ அதிபர் ட்ரம்ப் கிட்ட இந்த வான் கட்டுப்பாடு இருந்து என்ன பிரயோஜனம்? அவரால் நாட்டுக்கு ஆபத்து தான், பேராபத்து தான் உண்டாகிட்டு இருக்கு. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா அமெரிக்காவுல ஒரு ஆபத்து, ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா உலக நாடுகளை எல்லாத்தையுமே அது பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு இருக்கும். அப்ப உலகத்துக்கே அதிபர் ட்ரம்ப் பேராபத்தை விளைவிக்கிறாரு. அவர் மனநலன் சரியா இல்ல அப்படின்றத ஜனநாயக கட்சியினரே முன் வச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில தான் அந்த 25வது சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி 4வது பிரிவின் கீழே இவரை பதவி இழக்க செய்ய போறாங்க. இப்போ அந்த 4வது சட்டப்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜனாதிபதியால் தனது கடமைகளை செய்ய இயலாது என்று எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க துணை ஜனாதிபதிக்கும் அமைச்சரவையின் பெரும்பான்மையினருக்கும், அதாவது 15 பேரில் 8 பேர், அதாவது 15 பேர்ல 8 பேருக்கு இந்த சட்ட திருத்தம் அதிகாரம் அளிக்குது. ஜனாதிபதி உடனடியாக பொறுப்பு ஜனாதிபதியாக பதவி ஏற்பார். ஒருவேளை ஜனாதிபதி தான் தகுதியானவர் என்று அறிவித்தால் அமைச்சரவையும் துணை ஜனாதிபதியும் 4 நாட்களுக்குள் பிரதிநிதிகள் மத்தியில் 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் அதை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ ஒரு ஜனாதிபதி தன்னோட கடமைகளை செய்ய இயலாத நிலை அப்படின்னு குறிப்பிட்டாங்கல்ல, இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் ட்ரம்போடைய பதவியை பறிக்க போறாங்க. அதாவது தன்னோட சுய நினைவுல மனநலன் சரியா இருந்து இவர் இந்த விஷயங்களை செய்யல அப்படின்னும் பொழுது அவர் கடமைகளை செய்ய இயலாத நிலைக்கு தள்ளப்படுறாரு. இதன் காரணமா துணை ஜனாதிபதி, ஜனநாயக கட்சியின் துணை ஜனாதிபதியா இருக்கவரே இந்த 25வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்தினால் ட்ரம்பின் பதவி பறிக்கப்பட்டு அடுத்த ஜனாதிபதியா, அதாவது இந்த துணை ஜனாதிபதியா இருக்காருல்ல, இவரே வந்து பொறுப்பு ஜனாதிபதியா பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா நிலவிட்டு இருக்கு. இப்போ இந்த உலக அரசியல் களத்தை உற்று நோக்கக்கூடிய அரசியல் ஆலோசகர்கள் ஆகட்டும், ஊடகவியலாளர்கள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ட்ரம்போட பதவி பறிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு, அடுத்த அதிபர் யார் என்ற கேள்வி அதிகமா எழுந்திருக்கு அப்படின்ற பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜனநாயக கட்சியின் இந்த செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதிபர் ட்ரம்புடைய செயல்பாடுகள் வந்து போற்றத்தக்கதா, தூற்றத்தக்கதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பவித்ரா சிவகுமார்.